शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. நான் ஆரம்பிச்ச விஷயம் என்ன, பாகவத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல வேதாந்த பரமா இருக்கு, அந்த கிரந்தம் அத்வைத பரமா இருக்கு இல்ல துவைத பரமா இருக்குன்னு சொல்றவங்க என்ன அபிப்பிராயம் வாழ்க்கை ஈஸ்வரன் வேற ஒண்ணு உபாசியமா தெரியறதுனால அத்வைதத்துல தாத்பரியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த எப்படி பார்த்தாலும் என்ன தெரியுது, இந்த சகுண ரூபத்தை உபதேசிக்கிற இடத்துல எல்லாமே ஒரு கதை இருக்கும். ஒரு வஸ்துஸ்வரூபத்தை உபதேசிக்கிறதுக்காக வரல அந்த சந்தர்ப்பங்கள் அப்படி ஒரு கதை இருக்கும், ஒரு ஆக்கியாயம் மாதிரி இருக்கும். ஒரு உபாசகன் உபாசன் அந்த மாதிரி வேதத்தை வச்சு நமக்கு புதுசா இல்லை. ஒரு உபாசக வேதத்தை வச்சிருந்த விவகாரம் இருக்கிறதுனால அது அத்வைதத்துக்கு விருத்தம் அது சொல்ல வேண்டியதில்லை. எது பார்க்கணும்னா உபதேச பிரகரணங்கள் பார்க்கணும். உபதேசம் பண்ணும்போது எப்படி பண்றது, பகவத் சுரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்காக உபதேசம் பண்றது, அந்த பிரகரணங்கள் வாக்கியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறது, கிரந்தத்தினுடைய தாற்பயம் என்ன சொல்லணும். மற்ற இடத்துல சகுணமாக வர்ணனம் இருந்தாலும் அங்கே தாற்பயம் இருக்கா கேட்டா இல்லையா சொல்லணும். அதெல்லாம் பாதிச்சுதானே திருப்பி உபதேச பிரகரணத்தில் சொல்றது. அப்ப இந்த கதை இருக்கிற இடங்கள்ல ரொம்ப ஒரு மோகம் வந்துருத்தோம்னா அங்கேதான் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது மற்றவர்கள். அந்த கதைக்காக சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு ஆவேசமா இருக்குல்ல, அது எல்லாமே பரமாத்மா வச்சிருக்கு. அது பரமாத்மா வச்சிருந்தா என்ன ஒரு கஷ்டம், இப்போ ரூப வர்ணனம் இருக்கும். இந்த ரூப வர்ணனம் என்கிறது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இல்லை, பலவிதமா இருக்கு. அப்போ இப்படி பலவிதமா சொல்லக்கூடிய ரூபங்கள் எல்லாமே ஒருத்தரோட ரூபமா இருக்க முடியுமா? ஒரு இடத்துல சஹஸ்ர சீர்ஷா புருஷான்னு இருக்கும், இன்னொரு இடத்துல வேற விதமா இருக்கலாம். இப்படி இருந்தால் இத பலவிதமா சொல்லக்கூடிய ரூபங்கள் ஒருத்தருக்கு சுவாபாவிகமான சொரூபம், அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ உங்களோட திருஷ்டியில் பார்த்தாலும் இதுல இந்த சகுண ரூபம் தான் ஏதோ ஒரு ரூபம் இருக்குன்னு வச்சுட்டு பார்த்தாலும் பல இடத்துல பலவிதமா சொல்லக்கூடிய ரூபங்கள் எது வாஸ்தவ ரூபம், அது இன்னும் தேட வேண்டியதா இருக்கு. கேட்கணும், எல்லாமே வாஸ்தவம் சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? சுவாபாவிகமான ஒரு ரூபம் இருக்கணும். ஒரு மனுஷன்னா அவர் சுவாபாவிகமான ஒரு ரூபம் இருக்கு, அதுக்கப்புறம் தேசத்துக்காக பலவிதமான ரூபங்கள் டிராமக்காக பண்றதா இருந்தால் அதெல்லாம் அவாஸ்தவம். இருக்கிற ரூபம் இதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்ப பக்தானுகிரகார்த்தம் பல ரூபங்கள் இருக்கிறதா இருந்தால் இந்த பக்தானுகிரகார்த்தம் எடுக்கக்கூடிய ரூபங்கள் எல்லாமே வாஸ்தவம் எப்படி சொல்ல முடியும்? உண்மையான வேற ரூபம் இருக்கணும். அது உண்மையான இது ஒரு சொரூபம் இருக்குன்னு இதனால தெரியுது, பலவிதமா தெரியறதுனால அது ஒன்றும் சொரூபமா இருக்க முடியாது. உண்மையா வேற ஏதோ ஒரு சொரூபம் இருக்குன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த உண்மையா இருக்கக்கூடிய சொரூபம் ஏதோ ஒரு ரூபத்தோடு கூட இருக்கா, ரூபம் இல்லாம இருக்கா? இந்த சந்தேகம் உங்களுக்கும் ஏற்படுது. ரூபத்தோடு கூட இருக்கிறது சொல்றதா இருந்தால் அந்த ரூபம் எது? மற்ற ரூபத்துக்கும் இந்த ரூபத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? பலவிதமா தெரியறதா இருந்தால எந்த பிரகரணத்தில் சொல்லக்கூடிய ரூபம் வாஸ்தவம் எடுத்துக்கணும் ஒன்னும் சொல்ல முடியாது. வினிகமனாவியம் சாஸ்திர பாஷை சொன்னா இது இந்த ரூபம் வாஸ்தவமா இந்த ரூபம் வாஸ்தவமா கேட்டா ஒன்னும் சொல்ல முடியாது. அதுக்காக ஒரு வினிகமனம் இல்லை. வினிகமனம்னா ஒரு நியமனம் பண்றது, இதுல இந்த ரூபம் தான் வாஸ்தவம், மற்ற ரூபங்கள் எல்லாம் நாட்டியத்துக்காக வந்தது சொல்ல முடியாது. அதனால அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். உபதேச பிரகரணங்கள் பாருங்க எப்படி வர்ணிக்கிறது, ரூபமே இல்லைன்னு தான் வர்ணிக்கிறது. அங்கே போய் என்ன இவா பண்ணுவா, அதெல்லாம் அந்த வாக்கியங்கள் எல்லாம் அமுக்கியார்த்தகம் சொல்லுவோம். அந்த வாக்கியத்துக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது, அது ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்றது. ஏன் இந்த அது ஒரு அசாதாரணமான ஒரு பாக்கியம். அது
உபதேசம் பண்ற வாக்கியங்கள் அர்த்தம் கவனமா எடுத்துட்டா எப்படி அதை எப்படி உபதேசம் பண்ண முடியும் உங்களை? உபதேசம் பண்ற இடத்துல சொல்றத அது சாதாரணமா அர்த்தம் எடுத்துட்டா போறோம். நிற்குணம், அது நிற்குணம் சொல்ல வரல, ஏதாவது தோஷங்கள் ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான் அர்த்தம் சொன்னா அது எப்படி சரியா வரும்? அந்த இடத்துல வாக்கியத்துக்கு செகண்டரி மீனிங் எடுத்தால் இந்த இடத்துல எல்லாம் பிரைமரி மீனிங் இருக்கிறது, அங்க செகண்டரி மீனிங் இருக்கிறதா இருந்தால் அது எப்படி உபதேசம் பண்ண முடியும்? அப்ப உபதேசம் பண்ணக்கூடிய இடத்துல லட்சணையா அர்த்தம் பண்ணக்கூடாது, கிடைக்கிற அர்த்தம் தான் இருக்கணும். அந்த மாதிரிதான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ரெண்டு விதமா பிரகரணங்கள் எல்லா இடத்துலும் தெரியுது. இப்ப உபனிஷத்துல எப்படி உபாசனா பிரகரணம் தத்துவஞான பிரகரணம் ரெண்டா தெரியுதோ, அந்த மாதிரி எந்த புராணங்கள் பார்த்தாலும் ரெண்டு விதமா பிரகரணம் தெரியுது. ஒண்ணு உபாசனா பிரகரணம், இன்னொன்னு தத்துவஞான பிரகரணம். அந்த உபாசனா பிரகரணத்துல எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் ஒரு பக்தியாக பிரணாமம் பண்ணி ஏதோ கேட்கிறார், அவரை உதாரணம் பண்றதுக்காக ஏதோ ஒரு கதையை சொல்லி வர வந்த கிடைச்சியில் இந்த மாதிரி உபாசனை பண்ணணும் சொல்லி ரூபத்தை உபதேசம் பண்றது, அதோட சொல்லி முடிக்கல. இதனால தத்துவஞானம் ஏற்படும் சொல்லி மேல போறது கதையெல்லாம். அது பார்த்துன்னா என்ன தெரியுது, அந்த உபாசனைக்காக ரூப உபதேசம் பண்றதும் தெரியுது, உபாசனைக்காக ரூப உபதேசம் பண்றது. இப்ப இந்த உபனிஷத்து தாற்பய நிர்ணயம் பண்ணும்போது இந்த யுக்தி நம்ம உபயோகப்படுத்துறது. சகுண பிரகரணம் இருக்கு, நிர்குண பிரகரணம் இருக்கு. இப்ப இப்படி வச்சுக்கோங்க, உபனிஷத்துல எல்லாம் நிஷேதம் பண்ணக்கூடிய பிரகரணம் தத்துவஞான பிரகரணம். அங்கே வாக்கியங்கள் எப்படி இருக்கும், குணங்கள் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கும். குணங்கள் இருக்கு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்களுக்கு ரெண்டு கதி. இப்போ நிஷேதம் பண்ணக்கூடிய பிரகரணத்துல தத்துவஞான பிரகரணத்திலே குணங்கள் இருக்குன்னு சொல்லும், உபாசனா பிரகரணத்திலும் குணங்கள் இருக்குன்னு சொல்லும். உபனிஷத்துல பார்த்தாலும் அதுல உபாசனா பிரகரணத்துல குணங்கள் இருக்கு சில வாக்கியங்கள் சொல்றதா இருந்தால் அதுக்கு என்ன உபயோகம்? அந்த உபாசனைக்காக சொல்லக்கூடிய குணங்கள் அது வாஸ்தவமா சொல்லல சொல்லணும். சரி, அப்ப தத்துவஞான பிரகரணத்துல தத்துவஞானம் கொடுக்கறதுக்காக வந்த பிரகரணத்துல குணங்கள் சொல்றதா இருந்தால் அதை எதுக்காக சொல்றது கேட்டா என்ன சொல்லணும்? திருப்பி நிஷேதம் பண்ணணும் இல்லையா? நிஷேதத்துக்காக அந்த எதனுடைய நிஷேதம் பண்றது அது சொல்லணும் இல்லையா? முதல் அதுக்காக குணங்களே சொல்றது. ஈஸ்வரனுடைய குணங்கள், ஈஸ்வரனுடைய குணங்கள்னா சர்வஜேத்துவம், சர்வசக்தித்துவம், சர்வகாம, சர்வகந்த, சர்வரசா, சர்வ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அஜ்ஞான மூலமா கற்பிக்கக்கூடிய குணங்கள்னு நம்மளுடைய பாஷையை சொல்லி வரணும், நம்மளுடைய சாஸ்திர பாஷையை சொல்லி ஆகணும். அதுக்காக அந்த குணங்கள் வாஸ்தவிகமா விவக்ஷிக்கலன்னு சொல்லணும் இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்றேன். ரெண்டு வாக்கியங்களும் இருக்கு, ரெண்டு விதமான வாக்கியங்களும் இருக்கு. எங்க தாற்பயம் முடிவெடுக்கணும் இல்லையா? விருத்தம் தானே. சர்வஜத்துவம் இருக்குன்னு சொல்றது, நிர்குணம் இன்னொரு இடத்துல சொல்றது. அப்ப எது எடுக்கணும் கேட்டா ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு தள்ளி விடணும். அது எது தள்ளி விடுறது கேட்டா நிர்குண வாக்கியத்துக்கு தான் வேல்யூ கொடுக்கணும்னு. அதுக்கு ஒரு காரணம், சுவாபாவிகமா ஒரு நிஷேத வாக்கியம் இருந்தா அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி இருக்கு. லோகத்திலே அப்படி இருக்கு. ஒரு நிஷேத வாக்கியத்துக்கு எந்த இடத்திலும் வேல்யூ ஜாஸ்தி. நேக நானாஸ்தி கிஞ்சனா அந்த வாக்கியத்துக்கு சுபாவமா ஒரு அது ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். லோகத்திலும் அப்படிதான். கிடையாதுன்னு சொல்றதா இருந்தால் அது அந்த வரைக்கும் இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொன்னா அந்த கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஜாஸ்தி வேல்யூ கொடுக்கணும். அப்படிதான் தெரியுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ ரொம்ப உள்ள போக முடியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ உபாசன பிரகரணத்தில் தானே குணங்கள் சொல்லப்படுறது. இந்த குணங்கள் உபாசனைக்காக சொல்றது தெரியுது. உபாசனம் என்கிறது வாஸ்தவிக குணங்கள் வாஸ்தவிகமா இல்லாட்டா கூட உபாசனை நடக்கும். புரியுதா? வாஸ்தவிக குணம் இருந்தா தான் உபாசனை பண்ண முடியுமா? அப்படி இல்லை. காலக்கிராமத்தை விஷ்ணுவா தியானிக்கணும் சொன்னா தியானிக்க முடியாதா? முடியுமே. விஷ்ணுவா தெரியணும் சொன்னா முடியாது. காலக்கிரமமா தான் தெரிஞ்சுக்க முடியும். இத ஒரு கடம் நினைச்சுக்கோங்க. நினைக்கலாம் கடனோ பார்க்கணும் சொன்னா கஷ்டமா இருக்கு, பார்க்க முடியாது, இப்படிதான் தெரியுது. அப்ப அறிவு வேற, சிந்தனம் வேற, ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட், அதுதானே உபாசனம். அது நம்மளுடைய ஒரு
இச்சையினால அது வர வேண்டியது. அந்த இச்சை இருந்தாலும் வரணும், அந்த இச்சையினாலதான் வர வைக்கணும். அப்ப இச்சையினாலதான் வர, ஞானம் அப்படி கிடையாது, நம்மளுடைய இச்சையினால வரக்கூடியது இல்லை. ஏன் கேட்டா அனிச்சதோபி துர்கந்த ஞான தரிசனா விவரணக்காரர் சொல்றாங்க. துர்கந்தம், ஒரு துர்கந்தம் வருது, அந்த துர்கந்தம் எனக்கு வர வேண்டாம், எனக்கு ஒரு எண்ணம் இருந்தா இப்படிதான் போடலாம், இது ஓப்பனா இருந்தா வந்துட்டுதான் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. வரக்கூடிய ஞானத்தை வேற விதமா மாற்ற முடியாது. பாருங்க, ஒரு பிரமம் கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பிரமம் இருக்குமே, ஒரு இச்சை இருந்தா ஒரு பிரமம் வருமா? அப்படி வரதா இருந்தா பிரமம் கிடையாது. பிரமத்தை கூட நம்மளுடைய இச்சையினால ஒரு இல்யூஷன் தெரிஞ்சுட்டு பார்த்தா அது இல்யூஷன் கிடையாது. பிரமம் வரட்டுமே, இந்த ஒரு கயரை பாம்பா பார்க்கட்டுமே, ஒரு இச்சையினால பார்க்க முடியாது, பாப்பா நினைக்கலாம். இந்த உபாசனங்கிறது அவ்வளவுதான். உபாசனங்கிறது அவ்வளவுதான் வெயிட்டு சொல்ல, சாஸ்திரத்தினால விதிக்கப்படுறது. அதனால அந்த சிந்தனம் பண்றதுனால பலன் இருக்கும். ஆனா அப்படி சிந்தனம் பண்ணணும் சாஸ்திரத்தினால விதி இருக்கு, அதுக்காக குணங்கள் சொல்லப்படுது. அப்படி இருக்கிறச்சே அந்த பிரகரணத்தில் உபதேசிக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் வாஸ்தவமா இருக்கணும் என்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. அவாஸ்தவமா இருந்தாலும் உபாசனம் நடக்கும். ஆனா தத்துவஞான பிரகரணத்தில் இப்படி தெரிஞ்சுக்கோங்க சொல்றதா இருந்தால், நிர்குணம் கிரகிக்கணும், மைவம் மாம் ஞாபகம் வருகிறது சொல்றது இல்லையா? சர்வகுணம் பூத குணோபேதம் மைவம் மாம் ஞாபகம் வருகிறது. இப்படி என்ன கிரகிக்க கூடாது, இதுதான் என்னுடைய ரூபம், கிரகிக்க கூடாதுன்னு சொல்றது. அதை எப்படி கிரகிக்கணும்? இந்த மாதிரி ரூபங்கள் இல்லாத ஒரு பொருளா என்ன கிரகிக்கணும் சொல்றதா இருந்தால், கிரகிக்கணும் சொல்றது இல்லையா? கிரகிக்க முடியாது, ஆரோபிதமா வச்சுல கிரகிக்க முடியாது. வாஸ்தவமா எது இருக்கோ அதுதான் கிரகிக்க முடியும். இல்லாட்ட கிரகணம் அதுக்கு கிரகிக்கிறதும் பேர் இல்லை. அதனால நான் எதுக்காக சொல்ல வந்தேன், தத்துவஞான பிரகரணத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களுடைய அர்த்தங்கள் மாற்றக்கூடாது, அதுக்கு செகண்டரி மீனிங் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இப்ப உபாசனா பிரகரணத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு செகண்டரி மீனிங் எடுக்கிறதா நம்மளுடைய சித்தாந்தம் இல்லை. சர்வஜாதான் அர்த்தம், சர்வகந்தா சர்வரூபம் அப்படிதான் அர்த்தம் மாற்றது இல்லை. ஆனா அந்த ரூபம்ங்கிறது பரமார்த்தம் கிடையாது, அவ்வளவுதான். பதத்தினுடைய அர்த்தம் மாற்றது இல்லை. அதுதான் திருப்பி கேட்டுருக்கா. நீங்களெல்லாம் அந்த உபாசனா பிரகரணத்துல எத்தனையோ குணங்கள் சொல்லப்படுறது, அதெல்லாம் தூக்கி போடுறது, ஒன்னும் தூக்கி போடுறது இல்லை. தூக்கி போடுறது என்ன அர்த்தம்? நான் தூக்கி போடல, அவரே தூக்கி போடுறது. யாரு அந்த குணங்கள் உபதேசம் பண்றது? யாரோ ஸ்ரீசுகர் பாகவத்துல யாரு அந்த உபதேசம் பண்றாரோ அவரே இது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாரு. அவரே நான் என்ன பண்ண முடியும்? அவரே சொல்றாரு. எப்படின்னு கேட்டா, அந்த துவாதசஸ்கந்தத்துல பாருங்க, துவாதசஸ்கந்தத்துல 11, 12 ஏதாவது அத்தியாயம் நினைக்கிறேன், இல்ல ஏகாதசஸ்கந்தத்துல 11, 12 அத்தியாயம் நினைக்கிறேன். கதாயிமாஸ்தே கதிகா மதீயசாம் விதாய லோகேஷு யசஸ் பரேயுஷாம் விஜ்ஞான வைராக்கிய விவக்ஷயா விபோ வச்சோ விபூதர் நது பாரமார்க்கிற ஸ்லோகம். யார? ஸ்ரீசுகர் பரீட்சித்துக்காக சொல்றது. கவனிக்க கூடாது. கதா இமாஸ்தே கதிதா, உங்களுக்காக எத்தனையோ கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். கதிதா கதா இமாக, இந்த கதைகள் தே கதிதாக, உங்களுக்காக சொல்லப்பட்ட கதைகள் எத்தனையோ கதைகள் சொல்லியிருக்கேன். கதையெல்லாம் முடிச்சு போச்சு. இப்போ ஏகாதசத்திலும் துவாதசத்திலும் கதை கிடையாது. தசமஸ்கந்தத்தோட கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரித்திரம் சொல்லி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் மார்க்கண்டேயருடைய கதை வருது, அதுக்கு நடுவில் கதையே கிடையாது. பாருங்க, அப்ப அவர் சொல்றார், கதாக இமாஸ்தே கதிதாக, உங்களுக்காக சொல்லப்பட்ட கதைகள் மகீயசாம், யாருடைய? மகீயசாம் மகாத்மனா பெரியவாளுடைய கதைகள். மகீயசாம் விதாய லோகேஷு யசஸ் பரேயுஷாம், இந்த உலகத்துல பல புகழ் பெற்ற வேற பலோகத்தில் போயிருக்கக்கூடிய பல மகாத்மாக்களுடைய கதைகள் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கதை சொல்றதுக்காக வரல. விதாய லோகேஷு யசஸ் பரேயுஷாம் விஜ்ஞான வைராக்கிய விவக்ஷயா, விவக்ஷ இதுதான், விஜ்ஞானம் வரணும், உங்களுக்கு வைராக்கியம் வரணும். அப்ப எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வைராக்கியம் வந்திருக்கும், எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எல்லாம் வைராக்கியத்தை அடைஞ்சிருக்கும் மகாத்மாக்கள், அது சொல்றதுக்காக வந்த. ஏன் கேட்டா, அந்த வைராக்கியம்ங்கிறது விஜயானத்தினுடைய சாதனம்.
அப்ப விஞ்ஞானம் இப்படி இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். விஞ்ஞான வைராக்கிய விவக்ஷைனா விபோ சம்போதனம் வச்சோ விபூதர் நது பாரமார்க்கன். வச்சோ விபூதி பேச்சுக்காக சொன்னேன், அதுதான் அவசரம். நது பாரமார்க்கன், பரமார்த்தமா இதெல்லாம் கிரகிக்க வேண்டாம் அவரே சொல்லியிருக்கார். அது நமக்கு எதுக்கு அபினிவேசம்? ஆரம்பத்துல உபக்கிரமோபசம்ஹாரங்கள் பாருங்க. உபக்கிரமம் பாகவத்தினுடைய உபக்கிரமத்துல எத்தனை திசர்கோ மிருஷான்னு இருக்கு. அந்த லைன் கவனிக்கணும். மங்கள ஸ்லோகம் ஜன்மாத்தியஸ்ய யதோன்மயா விதரதச்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வரா தேனே பிரம்ம ஹிருதா ய ஆதிகவயே முக்கியந்தி யத் சூரயா தேஜோ வாரி மிருதாய் யதா வினிமயோ எத்திர திரிசர்கோ மிருஷா. மிருஷானா மித்யானர்த்தம். அது போய் அமிர்ஷான்னு பதச்சேதம் பண்ணி வேற விதமா பண்ணுவாங்க. எத்திர திரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன கதா நிரஸ்த குஹகம். நிரஸ்த குஹகம்னு பேரு. நிரஸ்த குஹகம், குஹகம்ங்கிற சப்தத்துக்கு கபடம் அர்த்தம். இங்கே அது எந்த அர்த்தம் யூஸ் பண்றது? மாயன்னு அர்த்தம். நிரஸ்த குஹகம், மாயா சம்பந்தம் இல்லாம ஒரு ஸ்வரூபம் இருக்கு. மாயா சம்பந்தம் இருக்குன்னு வாஸ்தவமா சொல்லல, உங்களுக்காக சொல்றது. திருஷ்டி ஏற்படுறது சொல்றோம்னா மாயா சம்பந்தம் இருக்குன்னு உங்களுடைய மனசுக்காக சொல்றேன். நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகி. நிரஸ்த குஹகம் சொல்லி சத்தியம் சொல்றது. சத்தியம் சொன்னா அதுக்கு விபரீதமா கிடைக்கணும் இல்லையா? பாக்கி எல்லாம் ஒரு பொருள் எடுத்துட்டு அது சத்தியம் சத்தியம் இழுத்தி பேசுறதா இருந்தால், விருத்திகே தேவ சத்தியம் சொல்றதா இருந்தால் அதனுடைய விகாரம் அசத்தியம் சொல்றதுக்கு தானே வந்தது. இல்லாட்டா சத்தியம் எதுக்காக சொல்லணும்? எல்லாமே சத்தியமா இருந்தா ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணி இது சத்தியம் சொல்றதா இருந்தா அதனுடைய ஆப்போசிட் கிடைக்கணும் இல்லையா? மற்றபடி எல்லாம் பாருங்க. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெளிவா தெரியுமா? ஜென்மாத்தியஸ்ய யதஹ. சாதாரணமா அன்னையம் இல்லாட்டா உபன்யாசம் பண்றதா நிறைய சொல்லலாம். அது சதசூத்ரி சங்கிரகம் பண்ணியிருக்க. ஜென்மாத்தியஸ்ய யதஹான்னு அவர் தானே பண்ணார். பாதராயண வியாசர் தானே பிரம்மசூத்திரங்கள் பண்ணியிருக்கார். ஜென்மாத்தியஸ்ய யதஹ அஸ்ய ஜகதஹ ஜென்ம ஸ்திதி லயம் எதிலிருந்து வருதோ ஜென்மாத்தியஸ்ய யதஹ ஜென்மாத்தியஸ்ய யதோ உண்மையா இதரதஸ்ய அன்வயாத் இதரதஸ்ய அன்வய விதிரேகாத்யான்னு அர்த்தம். எதிலிருந்து வரதா தெரியுதோ நான் விசாரம் அப்புறம் சொல்றேன். ஜென்மாத்தியஸ்ய யதோ பல விஷயங்கள் இருக்கிறது. வேதாந்தார்த்தம் பூரா சொல்ல சம்பிரதாயமும் இருக்கு பாகவதாவுக்கெல்லாம். ஜென்மாத்தியஸ்ய யதோ உண்மையாத் இதரதஸ்ய அர்த்தேஷு அன்வய விதிரேகாத்யான் அன்வய அர்த்தேஷு அன்வயாத் இதரதஸ்ய அன்வயான் என்கிற பதத்தினால சமன்வயாதிகரணத்தை சூத்திரம் பண்றாரு. பத்து சமன்வயா அன்வயாதிகரண அர்த்தேஷு அபிஜ்ஞா என்கிற பதத்தினால சாஸ்திரயோதித்துவாதுங்கிற சூத்திரத்தினுடைய அதிகரணத்தினுடைய அபிப்பிராயத்தை சூத்திரம் பண்றது. சமன்வயாதிகரண அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வரா இதெல்லாம் அங்க விசேஷனம். நாலாவது பாதம் தேனே பிரம்ம ஹிருதா. பிரம்ம ஹிருதா தேனே பிரம்மாங்கிற சப்தத்துக்கு வேதம் அர்த்தம். அது ஹிருதயத்தினால அதுக்கெல்லாம் ஜலப்பிரயோஜனம் எல்லாம் சொல்லுவா. சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. ஹிருதா தேனே ய ஆதிகவையே. ஆதிகவினா பிரம்மா சதுர்முக பிரம்மா. முதல் பிரம்மபதத்துக்கு வேதம் அர்த்தம். இரண்டாவது ஆதிகவின்னா பிரம்மா பிரம்மா புல்லிங்க பிரம்மா சதுர்முகன். அவருக்காக ஆதிகவையே முக்கியந்தி எத் சூரையா எத் ஸ்வரூபம் எந்த ஒரு ஸ்வரூபத்துல சூரையோதி முக்கியந்தி பண்டிதால் கூட பிரமிக்கிறதோ தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியந்தி எத் சூரையா தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ எத்ரா. தேஜஸ் வாரி ஜலம் மிருத்த இதுக்கெல்லாம் வினிமயம். வினிமயம் அப்புறம் விஸ்தாரமா சொல்றேன். அது விசேஷமா அப்படின்னு சொல்லலாம். வினிமயோ எத்திர திரிசர்கோ மிருஷா. சிருஷ்டி எல்லாமே மிருஷா நிச்சயா இருக்கோ. தாம்னா சரி ஸ்வேன சொந்தம் சொந்த ரூபம் என்ன அதுக்கு? தன்னுடைய வாஸ்தவமான ரூபம் என்ன? தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். சதா நிரஸ்த குஹகம் ரூபம். ஒரிஜினலான ரூபம், வாஸ்தவமான ரூபம். நிரஸ்த ரூபம் சத்தியம் பழம் தீமகி தியாயமான ஏதேன காயத்ரி அர்த்தோ வியாக்கியாத ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லுவார். அப்படி உபக்கிரமம் பண்ணியிருக்க அந்த கிரந்தம். உபசம்ஹாரம் எப்படி இருக்கு பாருங்க. சர்வ வேதாந்த சாரம் எத் பிரம்மாத்மைதத்துவ லட்சணம். பாருங்க, பிரம்மாத்மைதத்துவம் என்ன அர்த்தம்? ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா? பிரம்மா ஆத்மா ஏகத்துவம். பிரம்மாத்மைதத்துவம் ஆத்மான இந்த ஆத்மா. பிரம்மம்னா பிரம்மா.
பிரம்மாத்மைகத்துவ தத்துவமசி பிரம்மாத்மைகத்துவ லட்சணம் வஸ்து அத்விதீயம் தன்னிஷ்டம் கைவல்யைக பிரயோஜனம். இது கடைசியில் இதோட 2 ஸ்லோகம் தான் இருக்கு பாகவதம் முடியாது. என்ன சொன்னா சொல்லியிருக்கு பாகவத்துல அவரே உபசம்ஹாரம் பண்ண முடியும் இருக்கு. வஸ்து அத்விதீயம் அதுதான் வஸ்து. அந்த நம்மளுடைய சித்தாந்தம் அந்த வஸ்துங்கிற பதத்துக்கு சார்த்தக்கியம் இருக்கு. ஏன் கேட்டா அதுதான் வஸ்து, மற்றபடி எல்லாம் அவஸ்து, வஸ்துவே கிடையாது. வஸ்து ஒண்ணுதான் அத்விதீயம். பாக்கி அது எதுக்காக சொல்றாரு, பாக்கியெல்லாம் அவஸ்து. சர்வ வேதாந்த சாரம் பிரம்மா ஆத்மா ஏகத்துவ லட்சணம். பிரம்மா அந்த இடத்துல ஆத்மானா இந்த ஆத்மா தான். ஆத்ம சப்தத்துக்கு ஜீவாத்மாவும் ரூಢி இருக்கு. பிரம்மா ஆத்மா வேற கிடையாது. பிரம்மாத்மா ஏகத்துவ லட்சணம். வஸ்து அத்விதீயம் தன்னிஷ்டம் கைவல்யைக பிரயோஜனம் சொல்லி உபசம்ஹாரம் பண்றதுனால அது உபக்கிரமோபசம்ஹாரங்கள் பார்த்து கவனிக்கிறதா இருந்தால் பாகவதம் அத்வைத பரமாதான் தெரியுது, சந்தேகமே கிடையாது. எத்தனையோ சொல்லலாம், அது சொல்லணும்னா சொல்லதான் போறேன், விடறதுக்கு உத்தேசம் இல்லை. அங்கே ஒரு மாயான்னா என்ன, மாயாங்கிற பதத்தை உபநிஷத்திலும் புராணத்திலும் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா. மாயாங்கிற பதத்துக்கு என்ன அபிப்பிராயம் கேட்டா, அது பகவானுடைய ஒரு சக்தி மட்டும்தான். அது சக்தி, பகவானுடைய ஜெகத் நிர்மாண சக்திக்கு மாயான்னு பேர் வச்சிருக்கோம், மற்ற மதங்கள்ல. அப்ப நம்மளுடைய சித்தாந்தம் அப்படிதானே கேட்டா, அப்படி இல்லை. நம்மளுடைய சித்தாந்தத்திலும் அவருடைய சித்தாந்தத்திலும் பார்த்தா அதே மாதிரி தெரியும். மாயான்னா என்ன, பகவானுடைய சக்தி அப்படிதான் சொல்லுவா. துவைதவாதிகளும் அப்படிதான் சொல்லுவா. நம்மளுடைய சித்தாந்தம் தானே. ஆனா அப்படி இல்லை. வாஸ்தவமா ஜெகத் சக்தியை பண்றதுக்காக ஒரு சக்தி இருக்கணும் பகவானுக்கு, அந்த சக்திக்கு மாயான்னு பேரு அவ சொல்றா. நம்மளுடைய சித்தாந்தம் அப்படி இல்லை. அவாஸ்தவமா இல்லாத வஸ்து இருக்கிற மாதிரி தெரிய காண்பிக்கிறதுக்காக சக்தி, அந்த சக்தியும் அவாஸ்தவம் தான். இந்த ரீதியில் அபிப்பிராய வித்தியாசம். ஏற்று பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள அபிப்பிராயம் வேற இருக்கு. ஏன்னா மாயா என்கிற சப்தம் அப்படிதான் உபயோகப்படுத்துறது லோகத்துல. அவ பெரிய மாயாவி, நிந்த பண்றதுக்காக சொல்லுவாங்க. மாயாவின்னா கபடம் அர்த்தம். மாயாவின்னா மனசியன்ய பதத்தியன்ய கர்மண்யன்ய துராத்மனா சொல்றது. மனசுல வேற விதமா வச்சிருந்தா வெளியில் வேற விதமா பேசுறதா இருந்தா மாயாவி இல்ல. மெஜிஷியன்ங்கிற அர்த்தத்துல மாயாவின்னு அர்த்தம் உபயோகப்படுத்துறது இல்லாம இருக்கிறது இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது தானே வேலை. அப்ப மாயாங்கிற பதம், இப்போ ஒரு குலாலன் கடத்தை சிருஷ்டி பண்றது, அது வாஸ்தவமா சிருஷ்டி பண்றது, அதுக்கு மாயான, அந்த சக்திக்கு மாயன்னு பேர் கிடையாது. மாயாவது சக்தி தான். ஆனா அந்த மாயனை எந்த விதமான சக்தி அது இல்லாம இருக்கிறது இருக்கிற மாதிரி காண்பிக்கிறதுக்காக எந்த ஒரு சக்தி இருக்கணுமோ அந்த சக்திக்கு மாயன்னு பேரு. அந்த சக்தியும் வாஸ்தவமா இருக்குன்னு சொல்ல வரல. இப்படிதான் மாயங்கிற பதம் இதனுடைய அர்த்தம் கிரகிக்கணும் என்கிறது யாரு சொல்றது, பாகவத்திலே இருக்கு பாருங்க. அதுக்காக ஸ்லோகம் ஹிருதயர்த்தம் எத் பிரதீயேத ந பிரதீயேத ஆத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தம. ஹிருதய அர்த்தம் எத் பிரதீயேத, அதுதான் நமக்கு அவசியம். அர்த்தம் இல்லாம ஹிருதயம் சொன்னா என்ன அர்த்தம், வித்தவுட் அர்த்தம் வினா, பொருள் இல்லை. அர்த்தம்னா ஒரு வஸ்து, ஹிருதய அர்த்தம், அர்த்தம் இல்லாம எத் பிரதீயேத, எதுக்கு ஒரு பிரதீதி ஏற்படுறதோ, பிரதீதினா ஞானம் தெரியறது, வஸ்துவே இல்லாம எது தெரியறதோ அது அர்த்தம். ஹிருதயர்த்தம் எத் பிரதீயேத, அர்த்தம் ஹிருதே எத் பிரதீயேத ந பிரதீயேத ஆத்மனி, ஆத்மனி ந பிரதீயேத. ஆத்மா உண்மையா ஆத்மஸ்வரூபத்துல கிடையாது. உண்மையா ஆத்மஸ்வரூபத்துல இல்லாம, அர்த்தமே இல்லாம இதனுடைய பிரதீதி மட்டும் ஏற்படுறதோ தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம், அது என்னுடைய மாயையா நீ கிரகிக்கணும், என்னுடைய மாயதான் அதுதான் நீ கிரகிக்கணும். பகவானுடைய வாக்கு, கிருஷ்ண பரமாத்மாவுடைய உபதேச வாக்கியம் இது. உபதேச வாக்கியம் மாற்றக்கூடாது, அது லட்சணையிலான அர்த்தம் சொல்லக்கூடாது, இருக்கிற அர்த்தம் தான். அப்ப மாயனா என்னன்னு கேட்டா, வஸ்து இல்லாம இருக்கிற மாதிரி காண்பிக்கிறதுக்காக பகவான் எந்த ஒரு சக்தி சொல்லி ஆகணுமோ,
சொல்லியானோம்னா சம்சாரிகளுக்காக சொல்லி ஆகணும். அந்த சக்திக்கு தான் மாயின் பேருன்னு பகவத்துக்கு ஸ்பஷ்டமா தெரியும். இந்த ஒரு 10ஆம் ஸ்கந்தத்துல 14ஆம் அத்தியாயம் பாருங்க, சதுர்முக பிரம்மா ஒரு ஸ்துதி பண்றது. அந்த ஸ்துதி எப்படி இருக்கு பாருங்க, படிச்சாதானே அர்த்தம் உங்களுக்கு ஸ்பஷ்டமா தெரியும். அத்வைதபாரமா இருக்கா துவைதபாரமா இருக்கா பாருங்க. இந்த நித்யாத்வ சித்தாந்தம் எல்லாமே அப்படியே வருது. தஸ்மாதிதம் ஜெகத் அசேஷம் அசத்ஸ்வரூபம் சொப்னாபம், சாதாரண அர்த்தம் புரியும் இல்லையா? அஸ்தபிஷணம் புரு துக்க துக்கம் ஸ்வயேவ நித்திய சுக போத தனௌ அனந்தே மாயாதக உத்யதபி யத் சதிவ அவபாதி. ஒரு ஸ்லோகம். தஸ்மாதிதம், அதனால ஜெகத அசேஷம் எல்லாமே அசத்ஸ்வரூபம், அசத்து தான், சத்ஸ்வரூபம் கிடையாது. ஸ்வப்னாபம், ஸ்வப்னம் மாதிரி. அஸ்தபிஷணம், யுக்தியினால ஆலோசனை பண்ணி அதனால கிரகிக்க முடியாது. இதை ஜெகத்ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் இல்ல. யுக்தியினால ரொம்ப உள்ளுக்குள்ள போனா அது என்னுடைய சுரூபம் இப்படின்னு நிரூபணம் பண்ண முடியாது. அனிர்வச்சனீயம். அஸ்தபிஷணம் புது துக்க துக்கம், ஞானிகளுடைய திருஷ்டியில் அது துக்க ஹேது. சொய்யேவா, உங்ககிட்டதான் தெரியுது அது. சொய்யேவா நித்திய ரெண்டு விசேஷனம். நித்திய சுக போத தரவு. பகவத் ஸ்வரூபம் என்ன? இந்த ஜெகத்தோடு சேர்ந்தது கிடையாது. நித்திய சுக போத தனு, சுகம் ஆனந்தம், போதம் ஞானம், தனுனா சரீரம். சரீரம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இதுதான் சரீரம். என்ன சரீரம் கிடையாதுன்னு அர்த்தம், ஜட சரீரம் ஒன்றும் கிடையாது. நித்திய போத தனவும் சொல்லி உங்களுக்குள்ள அனந்தே அபரிச்சின்னே அர்த்தம். மாயாதக, மாயினால உத்தியத, மாயாதக உத்தியதபி, மாயினால வெளியில் வர மாதிரி சதிவ அவபாதி, சத்ஸ்வரூபமோ தோன்ற மாதிரி தெரியறது. இதுக்கெல்லாம் இவ 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 சப்தம் எதுக்காக சொல்றார்? உண்மையா சத்து கிடையாது. முதல் ஆரம்பத்துல அசத்ஸ்வரூபம் சொல்லி சதிவ அவபாதி சொன்னா என்ன அர்த்தம்? நிச்சயம் அர்த்தம். இந்த வாக்கியத்தை பார்த்து ஒருத்தருக்கு அத்வைதம் கிரகிக்க முடியாதுன்னா, இப்ப ஜெகன் மித்யாசத்தை சொல்றதுக்காக இந்த பத்தியம் வரல. ஒருத்தர் இது பண்றதா இருந்தால் அவர்கிட்ட கேட்கணும், எப்படி சொல்றதா இருந்தால் ஜெகத் வித்தியாசத்தை நீங்க எப்படி சொல்ற? இப்படி ஸ்பஷ்டமா சொன்னா கூட இந்த அந்த வாக்கியத்துக்கு அப்படி அர்த்தம் கிடையாது சொல்றதுன்னா கேட்கிறேன். எப்படி சொல்றதா இருந்தால் ஒரு கற்பனை பண்ணி சொல்லணும். அதுக்காக சொல்ற புராணமும் இதிகாசமும் வேதமும் ஒன்றும் வித்தியாசத்தை சொல்றதுக்காக வரல உங்களுடைய சித்தாந்தம். ஏன் கேட்டா அந்த வாக்கியத்துக்கு ஒன்றும் அப்படியே அர்த்தம் கிடையாது. சரி, எப்படி இருந்தால் வித்தியாசத்தை அங்க சொல்லி இருக்கும் நீங்க ஒத்துக்க, அது சொல்லணும் இல்லையா? இது பார்த்தா இதுக்கு இப்படி அர்த்தம் இல்லைன்னா எப்படி சொல்லணும்? வித்தியாசத்தை சொல்றதுக்கு வியாசருக்கு அபிப்பிராயம் இருக்குன்னு அவர் எப்படி சொல்லணும்? இப்படி சொன்னா கூட கிரகிக்கிறது இல்லைன்னா எப்படி சொல்லணும்னு அப்புறம் இப்படிதான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? வாக்கு என்ன சப்த பிரமாணம்னா வேற பதங்கள் சேர்த்தானே சொல்ல முடியும். எல்லா பதத்துக்கும் வேற அர்த்தம் சொன்னா என்ன பண்ணலாம்? உபதேசமே பண்ண முடியாத போயிட்டு